இத்தனை நாளா நான் உங்களுக்கு ஹலோ லெஜெண்ட்ஸ் நான் உங்களுக்கு நின்று அடிக்கிறது எப்படி, எகிரி அடிக்கிறது எப்படின்னு பலவிதமா அடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தர போறது வாட்டமா உட்காந்து எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி தர போறேன். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இன்னைக்கு நான் உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா எப்படி சிட் அப் ஒன் ஷாட் அடிக்கிறதுன்னு தான் சொல்லி தர போறேன். நீ சொல்லி தரக்கலாம் அறிவிட்டோம் ப்ரோ. உனக்கு உட்காந்து அடிக்க தெரியுமா? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. ஒண்ணு பட் அடுத்த ஏச்சு இதே மாதிரி பர்ஃபெக்டா சிட் அப் ஒன் ஷாட் அடிக்கிறதுக்கு நான் சொல்ற ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. அது பல வருஷமா அடி வாங்கியிருந்த லோ அண்ட் டிவைஸா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க புதுசா வாங்கியிருக்க ஹை அண்ட் டிவைஸா இருந்தாலும் சரி. ப்ரோ நீ சொல்றதுலாம் சரிதான். இரு இப்ப என்ன ஆதாரம் இருந்தா சொல்லு ப்ரோ, என்ன போற அதானே? ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்கள நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, ப்ரோ இந்த பழைய டிவைஸ் ப்ரோ ஆல்ரெடி பல வருஷமா அடி வாங்கிட்டான், இவனை வச்சு எப்படி ப்ரோ நான் சிட் அப் ஒன் ஷாட் அடித்து நீங்கள் கேட்டிங்கன்னா, என் கையில் இருக்க இந்த ஒரு வியூ ஃபோனை பாருங்கள். 6 வருஷமா இவனை அடி நடிச்சதில் டெம்பர் கிளாஸில் மெயின் கிளாஸும் நொறுங்கிருச்சு. ஆனாலுமே இந்த அளவு பர்ஃபெக்டாக நான் சிட் அப் ஒன் ஷாட் அடிக்கிறேன்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெயினான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோ என்கிட்ட நல்ல டிவைஸ் தான் இருக்குது, இருந்தாலுமே சரி நான் சிட் அப் ஒன் ஷாட் அடிக்கும் போது எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ப்ரோ, ஆப்போனன்ட்ல இருக்கோம் ஈஸியான அடிச்சுட்டு போயிடலாம் ப்ரோ அப்படின்னு சில பேருக்கு சில டவுட்டும் இருக்கும். அந்த டவுட்ஸ் இந்த வீடியோல கிளியர் பண்ணிடுறேன். இதை நான் சொல்ல போற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் காம்பினேஷன், ரெண்டாவது எய்ம் லாக், மூணாவது டிராக் மெத்தடு, நாலாவதா பார்த்தீங்கன்னா நீங்க பண்ற மிஸ்டேக்ஸையும் அடிஷ்னலா நான் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சில ட்ரிக்ஸையும் நீங்க சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னா 100% உங்களால இதே மாதிரி பக்காவா சிட் அப் ஷாட் அடிக்க முடியும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கேரக்டர் காம்பினேஷன். நீங்க சிட் அப் ஒன் ஷாட் அடிக்கிறதுக்கு பக்காவான கேரக்டர் காம்பினேஷனோட சேர்த்து ஒரு பெட்டு இருந்தா உங்களால ஈஸியா ஒன் டாப் அடிக்க முடியும்னு சொன்னா நீங்க என்னத்தமா சொல்லுவீங்க? ஆமாங்க, இந்த சிட் அப் ஒன் ஷாட்டுக்கு நம்மளுக்கு கேரக்டர் ஸ்கில் மட்டும் இல்ல ஒரு பெட்டுமே ஹெல்ப் பண்ண போகுது. இந்த சிட்டப்ன்றது வாயில வரல, அதான் நான் உட்காந்து அடிக்கிறதுன்னு சொல்லிக்கிறேன். அதான் எனக்கு வாட்டமா இருக்கு. படிக்காத தற்குறிப்பில்லை. ஏய் வெயிட் பண்ணு, தனியா போற, இந்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோ. இவங்க ஆனால் ஆடு போட்டுடுறாங்க, அதனால எனக்கு சரியாக இது பண்ண முடியல, வீடியோ இது பண்ண அது எப்படி சொல்கிறது, வீடியோ பண்ண முடியல. ஆனால் இது நான் போட்ட வீடியோ இல்லை, வேறு ஒருத்தவங்க போட்ட வீடியோ, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படிதான் இவரோட வீடியோவை நான் எடுத்து போட்டுக்கிறேன். லைக் கூட பண்ண வேணாம், பிடிச்சதே நீங்கள் ஒன்டா படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இது அப்படின்னு சொல்லுங்க மட்டும் போதும். ஓகே கைஸ், ஆட்டமா உட்கார்ந்து அடிக்கிற ஷாட்டுக்கு முதல்ல போட வேண்டிய கேரக்டர் தான் கரோலின். ஏன் நான் இந்த கேரக்டரை போட சொல்றேன்னா, இந்த கேரக்டர் போடும்போது நீங்க எந்த கன்னை பிடிச்சி உட்காந்து அடிச்சாலுமே சரி, இந்த கேரக்டரு நீங்க அடிக்கிற ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா, அதாவது நான் சொல்ல வரது என்னன்னா, நீங்க உட்கார்ந்து அடிக்கும் போது உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு கம்மியா இருக்கும். அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றத இந்த கேரக்டர் வேணும். ஏன்னா இந்த கரோலின் கேரக்டர் யூஸ் பண்ணும்போது நீங்க எந்த ஷார்ட் கன் எடுத்து யூஸ் பண்ணவே சரி, உங்களுக்கு 16% மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். இல்ல ப்ரோ எனக்கு வேகம் பத்தல, இன்னும் நான் வேகமா அடிக்கிறதுக்கு வேற ஏதாவது கேரக்டர் ஸ்கில் இருந்தா சொல்லு ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கேரக்டர் தான் இந்த லூனா. இந்த கேரக்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் பெனிஃபிட். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 8% ரேட் ஆஃப் ஃபயர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 10% மூவ்மெண்ட் ஸ்பீடையும் சேர்த்து உங்களுக்கு தரும். அதனால இந்த ரெண்டு கேரக்டர் சேர்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு உட்கார்ந்து அடிக்க செம்ம வாட்டமா இருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு இதுவும் பார்த்தல இன்னுமே வேகம் வேணும்னு கேட்டீங்கன்னா, அடுத்து நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கேரக்டர் தான் டிபி. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே இந்த ஒரு கேரக்டர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது ஏன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 50% மூவ்மெண்ட் ஸ்பீடு கிடைக்குது. அது கூடவே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 60% அக்யூரேசியும் சேர்த்து கிடைக்கும். சரி ப்ரோ இதுல என்ன ப்ரோ
எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் உட்காந்து அடிக்கும்போது நிறையவே பார்த்தீங்கன்னா சதறிடும். அதாவது புல்லட்டு எய்மே லாக் ஆகாது, நிறைய பார்த்தீங்கன்னா மிஸ் ஃபயரும் ரீகாயிலும் ஆகும். அதனால் இந்த கேரக்டர் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60% அக்யூரசி கிடைக்கிறதுனால இன்னுமே உங்களோட ஒவ்வொரு அடியுமே பக்காவாக விடும். நெக்ஸ்ட்டு நம்ம வைக்க போகிற ஆக்டிவ் கேரக்டர் மூமெண்ட் ஸ்பீடுனாவே என்றைக்குமே டச்சுயான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் லோ அண்ட் டிவைஸில் டச்சுவை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் அந்த லேகை நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸான மூமெண்ட் ஸ்பீடோட ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது நம்ம அலோக்கு தான். நீங்கள் அலோக் யூஸ் பண்ணும்போது 15% மூமெண்ட் ஸ்பீடோட சேர்த்து உங்களுக்கு 5 ஹெச்பியா 10 செகண்ட் வரைக்கும் 50 ஹெச்பி ரெக்கவரியும் பண்ணி தரும். உங்களுக்கு ஹெச்பியோட சேர்த்து பேலன்ஸான ஒரு மூமெண்ட் ஸ்பீடோட நீங்கள் ஒரு கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு அலோக்கு பெஸ்ட்டு. இப்ப நான் தான்டா ஊரோட கீ எதுறேன், மற்ற எல்லாவனுமே எனக்கு டாப்ல தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல அந்த பெட்டு பவர். கேம் உள்ள நிறைய பெட்டுக்கு வேற லெவலில் பவர்ஸ் இருக்கு, ஆனால் யாருக்குமே அது தெரியறதே கிடையாது. நீங்கள் ரூம் மேட்சில் ஆடும்போது நிறைய தடவை கேரக்டர் ஸ்கில் ஆஃப் பண்ணாலுமே இந்த பெட்டோட ஸ்கில்ன்றது ஆல்வேஸ் ஆக்டிவாக தான் இருக்கும். அந்த விதத்தில் நீங்கள் ஒன் ஷாட்டாக இருக்கட்டும், சிட்டப் ஒன் ஷாட்டாக இருக்கட்டும், நான் சொல்கிறேன் இந்த ஒரு பெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஷாட்டுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன பெட்டு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் இந்த வாத்து வாயன். இந்த பெட்டோட மெயின் பவரு தலை நீ உட்காந்து ஏஞ்சிட்டு உனக்கு நான் மூமெண்ட் ஸ்பீடு தரேன்றது தான். இந்த கேரக்டரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் உட்காந்து ஏஞ்சிங்கன்னா உங்களுக்கு 60% வரைக்கும் மூமெண்ட் ஸ்பீடு கிடைக்கும். ஒன் டேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சிட்டப் க்ளோவாலும் போடுவோம், சிட்டப் ஒன் ஷாட் அடிப்போம். அதனால் இந்த ஒரு பெட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சிட்டப் ஒன் ஷாட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்டாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் தான் எய்ம் லாக். நீங்கள் சிட்டப் ஒன் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எய்ம் லாக் எங்கே பிளேஸ் பண்ணுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் உட்காந்து எழுந்திரத்துக்குள்ள ஆப்போனண்ட் உங்களை பிடிச்சி இந்த சிட்டப் ஒன் ஷாட்டுக்கு எய்ம் லாக்கை தாண்டி நீங்கள் ப்ரெடிக்ஷனோட விளையாடணும். ப்ரெடிக்ஷன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்லலாம், எனிமி எந்த பக்கம் தலையை காட்டுவான்றதுல நீ கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருந்தால் தான் ஒன்னால் அந்த எய்ம் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியும். இல்லைனா நிறைய தடவை நம்ம தான் அடி வாங்குவோம். சரி ப்ரோ, இப்போ எங்கே தான் ப்ரோ நாங்கள் எய்ம் பிளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிளுங்க. எனிமி இந்த சைடு தான் வெளியே வரப்போறான்னு தெரியுதா, நீ என்ன பண்ணுற, இதான் க்ளோ வால்னால் அந்த க்ளோ வாலுக்கு பாதியில் ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணு. ஏன்னா எனிமி வெளியே வந்தானா அப்போ அவனுக்கு எய்ம் ஃபிக்ஸ் ஆகும்போது அவன் பாடியில் பாதி தூரத்தில் ஃபிக்ஸ் ஆகும். நான் ஏன் இப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறது, நான் யூஸ் பண்ணுற ட்ராக் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பக்காவாக புரியும். நான் சிட்டப் ஷாட்டுக்கெலாம் எப்பயுமே இந்த சி ஷேப் ஆர் யூ ஷேப்பில் தான் ட்ராக் பண்ணுவேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் எய்ம் ப்ளஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கும் கரெக்டாக எனிமி ஹெட்டில் லாக் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் எனிமிக்கு மிடில் பிளேஸ் பண்ண சொல்கிறேன்ட்டு. இப்பயுமே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. எனிமி எந்த பக்கத்தில் வரான்றத நீங்கள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணாதான் உங்களால் பக்காவா இந்த சிட்டப் போச்சா நடிக்க முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க. வணக்கம், ஐம் டாக்டர் கார்த்திகேயன், கன்சல்டன்ட் கார்டியோதொராசிக் சர்ஜன். எனிமி எந்த பக்கத்துல வரான்றத நீங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணாதான் உங்களால பக்காவா இந்த சிட்டப் போச்சா நடிக்க முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது கூடவே கடைசியாக நான் சொல்கிறேன் இந்த ஒரு ட்ரிக்கை சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிட்டப் ஒன் ஷாட் கேம் பிளே இன்னுமே பக்காவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இங்கே பாருங்க ஐயா, மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஹேண்ட் கேம் ப்ரூஃபோட இந்த ஒரு ட்ரிக்கை இந்தளவு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணி இல்லையா? இந்த வீடியோக்கு நான் ஒன்றும் அதிகமான லைக்ஸ் கேட்க மாட்டேங்க. குறைஞ்சது ஒரு 1 லட்சம் லைக்ஸும் ஒரு 5 லட்சம் கமெண்டும் பண்ணுங்க, அது போதும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இது கூடவே அடிக்க தெரியாத உங்க குட்டி குஞ்சான் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இனியாச்சும் அடிக்க கத்துட்டு வாடான்னு சொல்லி அனுப்புங்க. அந்த கடைசி ட்ரிக் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதுனா, ப்ரோ நீ அடிக்கும் போது இவ்வளோ வேகமா எப்படி ப்ரோ ஓடி ஓடி அடிக்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த ஒரு மூவ்மெண்ட் ஸ்பீடு நான் எப்படி கொடுக்குறேன்ற ட்ரிக் உங்களுக்கு வேணும்னா கீழே ஒரு இடி சிம்பிளை போட்டு மூவ்மெண்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 100 கமெண்ட் வந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். அந்த இம்பார்ட்டன்ட் ட்ரிக்கில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்கள் ஃப்ரெண்டு அடிக்கும் போது நீங்கள் குறுக்க போய் மூஞ்ச காட்டக்கூடாது. அதாவது நான் சொல்ல வரது என்னன்னா, ஆப்போனண்ட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டு இந்த பக்கம் தான் வருவான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்து நீங்கள் மணிக்கணக்காக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹெட்ஷாட் விழும். அதுலேயும் நிறைய பேர் எனிமி இருக்க சைட்லேயே பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு உங்களை ஹெட்ஷாட் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். ஏன்னா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் இருக்கவங்க உங்களை அடிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா ஹெட்ல லாக் ஆயிடும். ஏன்னா அவங்க பெருசா ட்ராக் பண்ண வேண்டியதில்லை. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எய்மு கரெக்டா மண்டையில லாக் ஆகும். இதுல ஒரு பெரிய மைனஸ்.
இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப்பு, இந்த கமெண்ட் செக்ஷனை ஸ்வைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் நிஜமாவே ஒரு கேமரை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கேமர்ஸுக்கு இந்த வீடியோ போய் சேரும், இது அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ப்ரோ, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் எனிமிக்காக வெயிட் பண்ணுறீங்களா, அப்போது உங்கள் மூவ் பட்டனை நீங்கள் எனிமிக்கு நேராக வச்சிடலாமல் சைடில் இழுத்துட்டு போங்க. அப்படி சைடில் இழுக்கும்போது என்ன ஆகும்னா உங்கள் ஹெட்டு ஆப்பனண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக மாட்டாமல் கிராஸாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அவங்க உங்களை அடித்தாங்கன்னா நிறைய தடவை ஆப்பனண்ட்டுக்கு மிஸ்ஃபயர் ஆகும். அந்த கேப்பில் ஈஸியாக நீங்கள் ஹெட்ஷாட் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டப் ஒன் ஷாட்டுக்கு தேவையான கண்ட்ரோல். அது என்ன கண்ட்ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிட்டப் ஒன் ஷாட் அடிக்கும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் வரணும். இப்போ சடனாக ஓடிட்டுறீங்க, மூவ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அனலாக் பட்டனை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சிட்டப் பட்டனை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சி ஷேப்பில் ட்ராக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் சடனாக ஓடுங்க. அப்படி இல்லையா நீங்கள் ட்ராக் பண்ண உடனே க்ளோவால் புட் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது ட்ரைனிங் கிரவுண்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஓடிட்டுருக்கீங்களா, அனலாக் பட்டனை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி டக்குன்னு உட்காருங்க. நெக்ஸ்ட்டு ஃபயர் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இந்த ஒரு ப்ராசஸை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு சிட்டப் ஒன் ஷாட் பக்காவாக வந்துடும். இல்லை ப்ரோ எனக்கு இந்த சிட்டப் ஷாட்லாம் வேணாம், நான் உட்காந்து அடிக்கிற பரம்பரை இல்லை எகிரி அடிக்கிற பரம்பரை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தேவையான ஜம்ப் ஷாட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ப்ரோ எனக்கு அடிக்கும்போது கை வரல, உங்களை கஸ்டம் செச்சுரி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆல்ரெடி அதுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு பக்காவான வீடியோட திரும்ப வர்றது இருக்கும். டாடா பபாய், டேக் கேர் ஃப்ரம் யுவர் பிரதர் ஃப்ரம் TLK Official. ப்ரோ உங்களோட ஹலோ லெஜெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட ப்ரோ உங்களோட கஸ்டம் செச்சுடி சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னுடைய இந்த ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஒன் டாப் கேம் பிளே தான். இந்த மாதிரி நீங்கள் கேம் பிளே பண்ணணும்னா இந்த 2025ல நான் சொல்கிற இந்த கஸ்டம் செச்சுடியை வைங்க. அது கூடவே சேர்த்து இந்த கஸ்டம் செச்சுடியை யூஸ் பண்ணுறதுனால நான் ஏற்படுற கஷ்டங்களையும் சேர்த்து சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம்ஸ் HUDயில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும் எதுக்கெலாம் யூஸ் ஆகாதுன்றத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ப்ரோ இந்த ஒரு கஸ்டம்ஸ் HUD யாருக்கு ப்ரோ பெருசாக யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 100% இந்த கஸ்டம்ஸ் HUD எனக்கு தான் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டம்ஸ் HUD நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு இருக்க மைனஸ், அது உங்களுக்கு மட்டும் மைனஸ் இல்லை எனக்கும் தான் அது மைனஸ். என்னுடைய கஸ்டம்ஸ் HUDயில் ஃபஸ்ட்டு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னால் ஜம்ப் ட்ராக் பண்ண முடியும், ஆனால் ட்ராக் ஜம்ப் பண்ண முடியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னோட கஸ்டம்ஸ் HUDயோட மெயின் ஃபோக்கஸே எனக்கு என்னன்னா நான் ஒன் ஷாட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் சில SMG யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும்போதே ஜம்ப் பண்ணுவான், அது ஈஸியாக ஹெட்டுக்கு ட்ராக் ஆகும். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டம்ஸ் HUDயில் பெரிய மைனஸு. இந்த கஸ்டம் செட்டிங்ஸில் நான் இருக்க மைனஸை தாண்டி இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டம் ஒன்று இருக்கு, அதை பற்றி ஒரு 10 செகண்ட் சொல்கிறேன், கேட்டு போங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அப்படியே எல்லாம் ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்டோரியை கேளுங்க. கிட்டத்தட்ட 2019 and 20s பார்த்தீங்கன்னா ஒன் டேப்பு செம்ம ஃபேமஸ் ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 1/2 GB ஃபோன் தான் இருந்துச்சு. அதை வச்சு என்னால் என்ன விளையாட முடியுமோ அப்போ நான் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸு வாங்கடா நம்ம ரூம் மேட்ச் போடலாம் அப்படின்னு சொன்னானுங்க. என்னடான்னு கேட்டதுக்கு ஒன் டேப் தான்டா ஒன்றுலடா எல்லாருமே கற்றுக்குறோம்டா நீயும் கற்றுக்கோடா அப்படின்னு சொன்னானுங்க. சரி பயபுள்ள ஏதோ கூப்பிட்றானுங்க போயிட்டு ஜாலியாக நம்ம கற்றுக்கலான்னு உள்ளர போனால் அப்போ வந்து ஒரு 2v2 விளையாடணுங்க. என் டீமில் இருக்கிறது ஒருத்தன், ஆப்பனண்ட்டில் 2 பேர். ஆப்பனண்ட்டில் ஒருத்தன் ஒன் டேப் அடிச்சுட்டு போயிட்டான். சரி அவன் இமோட் போட்டுட்ருக்கான், நான் வந்து நண்பா அவனை அடித்து பழி வாங்கடானா பைத்தியக்காரன் சேர்த்து எனக்குமே இமோட் போட ஆரம்பிச்சிட்டான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா என் ஆப்பனண்ட் கலாய்க்கலை, என் சொந்த டீம்மேட் தான் கூட்டுமே அந்த ரூமில் வச்சு சிறனை கலாய்க்கலாச்சிட்டான். அன்னைக்கு வந்தது தான் இந்த வெறி.
அன்னையில தான் ஒன் டேப் நல்லா ஆடணும்னு சொல்லி ஆட ஆரம்பித்தேன். இன்றைக்கி அவனுங்க எல்லாரையும் கூப்பிட்டு குனிய விட்டு இதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டம்ஸ் ஹெச்டியில் என்னோட மெயின் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஷாட்டுக்கு வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட கஸ்டம்ஸ் ஹெச்டியோட மெயின் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட் தான். இதில் என்னதான் ட்ராக் ஜம்ப் ஒரு மைனஸாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒன் ஷாட்டு, ஸ்னைப்பர் கேம் பிளே, கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர் மாதிரி என்னோட கஸ்டம் செட்டிங்ஸ் உங்களுக்கு சூப்பராக யூஸ் ஆகும். இதை நான் எப்படி ஆல்ட்ரு பண்ணுறத உட்காந்து பாருங்கள். நான் கதை சொன்ன வேகத்தில் இதை சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு 3 ஃபிங்கர் பிளேயர், ஒரு வேகத்தில் சொல்ல மறந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. உன் வேகம் எனக்கு சோகம். என்னுடைய கஸ்டம் செட்டிங்ஸை உங்களுக்கு 2 சைடாக ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் என்னென்ன வரும்னா ஜம்ப்பு, சிட்டு, ஃபயர் பட்டனு, ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன் பாக்ஸு, இது எல்லாமே ரைட் சைடில் வரும். இதை நான் எப்படி ஆல்டர் பண்ணுறேன்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். அதே மாதிரி பார்த்து நீங்களும் ஆல்டர் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜம்ப்புக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டப் பட்டன் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் மிடில் இந்த ஃபயர் பட்டன் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஃபயர் பட்டனுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா நான் ஸ்கோப் பட்டன் வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் ஸ்கோப் பண்ண உடனே என்னால் ஈஸியாக மேலே ட்ராக் பண்ண முடியும், அதனால தான். அப்புறம் இந்த கன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படுக்கிற பட்டனு, இதை நான் அதிகமாக யூஸே பண்ண மாட்டேன், அதனால அவன் இந்த ஓரமாகவே படுத்துக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல இருக்க செட்டிங்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நான் ஜம்ப்பு, ஃபயர் பட்டன் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சுருக்கும் போது என்னென்னா நான் ஜம்ப் பண்ணிகிட்டே என்னால் ட்ராக் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த மைனஸ் சொன்னேன். ஆனால் அதில் இருக்க ஒரு ப்ளஸ் என்னென்னா என்னால் 180 டிகிரி ஒன் ஷாட் இதனால் ஈஸியாக அடிக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு ஸ்க்ரீனை திருப்ப மாட்டேன், தொடும்போதே ஸ்க்ரீனை திருப்பிடுவேன். இதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எனக்கு ஜம்ப் அண்ட் ரொட்டேட் ஈஸியாக ஆகிடும். அப்போ என்னால் இன்னும் பக்காவாக ட்ராக் பண்ணி ஈஸியாக 180 டிகிரி ஒன் ஷாட் அடிக்க முடிஞ்சது. ஒரு மைனஸோடு சேர்த்து ஒரு ப்ளஸ் உங்களுக்கு இந்த சைடில் கிடச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே சிட்டப் வச்சுருப்பேன். இந்த ஃபயர் பட்டனுக்கு கொஞ்சம் கீழே நான் ஸ்கோப் வச்சுருப்பேன். ஏன்னா ஸ்கோப் பட்டனு நான் மேலே ட்ராக் பண்ணுறதுக்கு இது எனக்கு ரொம்ப பக்காவாக யூஸ் ஆச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோப்பையும் ஃபயர் பட்டனையும் இப்படி கிராஸ்லேயே கிட்டே வச்சுருப்பேன். அதே மாதிரி எப்பயும் போல தாங்க மேலே அந்த கன் பாக்ஸு அவன் அங்கேயே தான் இருப்பான். ஓவர் சைஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பேன். அது எனக்கு செம பக்காவாக யூஸ் ஆச்சு. ரைட் சைடில் இது ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஒரே ஒரு கட்டை விரல் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவே ஆப்போசிட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் 2 விரல் யூஸ் பண்ணுவேன். ஒரு கட்டை விரல், அதுக்கப்புறம் அந்த ஆள் கட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் ஃபர்ஸ்ட் நான் ப்ளேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சு. எனக்கு இந்த கன் ஸ்விட்ச் பட்டன் தான் என்னுடைய ஒன் டேப் மூமெண்ட் ஸ்பீடையுமே அக்யூரேசியுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் காட்டி விரலில் இந்த ஒரு ஸ்விட்ச் பட்டன் யூஸ் பண்ணுவேன். அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டாப்பில் வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த இடத்துக்கு நான் தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப கீழே வச்சாலுமே அது நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும். ரொம்ப ஒட்டி வைக்க மாட்டேன். இந்த ஒரு மீடியமான பிளேஸில் வைக்கும்போது கரெக்டாக என்னால் ஒன் ஷாட் அடிச்சுட்டு ஸ்விட்ச் பண்ண செம்ம பக்காவாக இருந்துச்சு. பத்தாத்துக்கு என் கை விரல் நீளம், அதனால் நான் இங்கே வச்சுருக்கேன். உங்கள் கை ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறேன் இந்த 3 ஸ்டெப்பு தான் உங்களோட கேம் பிளேவை வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகுது. அந்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்கி விட்ருங்க. இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்தப்ப ஒரு இடத்துலாச்சும் நீங்கள் சிரிச்சிருப்பீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், இல்லைனா நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கோம். அதுக்காகவாச்சும் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் கேட்ட வீடியோ எதுவுமே 5K லைக்ஸ் போனதில்லை. இதுவும் போக போகிறதுல எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு அற்ப ஆசை கேட்டுட்டேன். கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஒரு விஷயம் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கான். இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவு ஹைப் பண்ணுறீங்களோ அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். யூடியூப்பும் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு கால்குலேட் பண்ணி அனலைசிஸ் பண்ணி நிறைய பேருக்கு அமுச்சு விடுவான். இது எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் பண்ணி விடுங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். லெஃப்ட் சைடில் இருக்க மீதி செட்டிங்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட செட்டிங்ஸ் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும்னா இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா 4 நாளைக்கு முன்னாடி உங்கள் எக்ஸ் போட்டு வந்த கம்பளோட கலர் உனக்கு ஞாபகம் இருக்கும். அதுவே உங்கள் டீச்சர் எடுத்த நேற்று லெசனோட டாப்பிக்கு உனக்கு ஞாபகம் இருக்காது. இதில் கஸ்டம் சேர்ச்சுடைய உன்னோட எக்ஸ் மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கோ. கண்ணை மூடிட்டு அடித்தாலுமே நீ கரெக்டாக அடிக்கணும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா உன்னோட கஸ்டம் ஹெச்டியில் நீ எடுத்துனே ஜம்ப் செட்டு ட்ராக் இதெல்லாம் பண்ணாத. ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி ஸ்விட்ச் பண்ணு. இந்த 2 பட்டனை மட்டுமே வச்சு ஒரு 20-30 தடவை நீ ப்ராக்டிஸ் பண்ணு. அதுக்கப்புறம் ட்ராகு, ஸ்விட்சு, ரன்னு இதை ப்ராக்டிஸ் பண்ணு.
இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சு நீ பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஸ்க்ரீன் மட்டும் தான் நீ பார்த்துட்டு இருப்ப, அந்த பட்டன்ஸ் எங்கெங்கே இருக்குது நீ நோட் பண்ண மாட்ட. ஓ இங்கே ஜம்ப் இருக்குது, இங்கே சிட் இருக்குது, அதை நீ நோட்டே பண்ண மாட்ட. ரேண்டமாக உன்னோட கை விளையாடும், கண்ணு பார்க்கறத கை செய்யும். இந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட கஸ்டம்ஸ் ஹெச்டியை மெமரைஸ் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ரெண்டாவதா ஒரு விஷயம், நான் சொல்றேன்னு உங்களை கஸ்டம்ஸ் ஹெச்டியை மாற்றாதீங்க. அது நீங்கள் பல நாளாக வச்சது. நீங்கள் கஸ்டம்ஸ் ஹெச்டியை டோட்டலாக மாற்றத்தை தாண்டி அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது விளையாட பிடிக்கும், ஸ்னைப்பர் வேணுன்னா ஸ்னைப்பருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுங்கள், ஒன் டேப் வேணுன்னா ஒன் டேப்புக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுங்கள். உங்களோட கஸ்டம் செட்டிங்ஸை கஸ்டமைஸ் தான் பண்ணுமே தவிர கஷ்டப்பட்டு நீங்கள் மாற்றக்கூடாது. பேக் டு த டாபிக். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் பட்டனுக்கு கீழே நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரன்னு, க்ளோவால். இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் சைட் பை சைடு வச்சுருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு க்ளோவால் கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டன் வச்சுருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம சூப்பராக யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஜம்ப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு க்ளோவால் தொட்டுடுவேன். அப்புறம் இந்த ஸ்க்ரீனை திருப்பும் போது பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக லெஃப்ட் சைடு ஃபயர் பண்ணால் க்ளோவால் போட்டு பேக் அடிக்கவோ 360 போடவோ இது எனக்கு செம்ம பக்காவாக யூஸ் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயே லெஃப்ட் சைடில் இந்த கார்னர் இல்லாமல் இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அனலாக் பட்டன் வச்சுருப்பேன். அதோட சைஸ் சுத்தமாக கம்மி பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா இந்த அனலாக் பட்டன் நீங்கள் பெருசாக வச்சாலும் சரி சின்னதாக வச்சாலும் சரி இதோட யூஸ் ஜஸ்ட் நம்ம மூவ் பண்ணுறது தான். ஸோ அதனால் நீங்கள் சின்னதாக வைக்கிறது தான் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். தென் மீதி விஷயம்லாம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும், சின்ன சின்ன ஆல்டர் தான். அந்த மெடிக்கிட்டு பேகு இதுக்கெல்லாம் பெருசாக யூஸ் இல்லை. அதை நம்ம எங்கேயோ ஒரு தடவை ஓப்பன் பண்ண போகிறோம். இல்லை ப்ரோ இது வரைக்கும் நீ சொன்னது எதுவும் எனக்கு விளங்கலை அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே இல்லை. என்னோட கஸ்டம்ஸ் ஹெச்டி கோடை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதுவில் போனீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம போடுற வீடியோ டான்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அங்கே வந்து சேர்ந்துடும். பத்தாததுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபன்னி ரீல்ஸு மீம்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு அவங்க கொஞ்சம் மஜா பண்ணலாம். அதே மாதிரி சில டைம்ஸ் நான் பப்ளிக் ரூம் மேட்ச் ஏதாவது வைப்பேன். எக்ஸாம்பிள் நான் வச்ச டோர்னமெண்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதில் ஐடி பாஸ்வேர்டு அங்கே உங்களுக்கு வந்துடும். அது கிவ்வேவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி அங்கே பாஸ் பண்ணுறேன், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியாக நான் சொல்ல நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு கஸ்டம்ஸ் ஹெச்டி வைக்காதீங்க, இஷ்டப்பட்டு வைங்க, ஜாலியாக விளையாடுவீங்க. நாளைக்கு இன்னொரு பக்காவான வீடியோட திரும்ப வராது இருக்கும். டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் பிரதர் ஃப்ரம் TLK Official.